திருமணம் ஆகும் பொழுதே என்ன இருக்கணும்? நம்ம பார்க்குற பெண், நமக்கு பார்க்குற மாப்பிள்ளை ஒரு விசுவாச மாப்பிள்ளையாக இருக்குதான்னு பார்க்கணும். அழகை பார்க்கக்கூடாது, படிப்பை பார்க்கக்கூடாது, கலரை பார்க்கக்கூடாது, வசதியை பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? வெதர் ஹி இஸ் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆர் நாட், அதை தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் பார்க்கணும், அது தேவைதான். ஆனால் அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன பார்க்கணும்? இவன் ரட்சிக்கப்பட்டவனா, அபிஷேகம் பெற்றவனா, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவனா என்று சொல்லி அதை முதல்ல பார்க்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு வேளை வயசானவங்க நீங்கள் நினைக்கலாம், ஆஹா எனக்கு இதெல்லாம் சொல்லித்தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாருங்க. அல்லேலூயா. அல்லது உங்கள் பேர பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் பாருங்க. இருக்கீங்களா? புரியுதா சொல்றது? ஆக ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், இக்கட்டு காலத்திலும் கஷ்ட காலத்திலும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? முதல்ல எப்படிப்பட்டவங்களை பாருங்க. மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கும் ரட்சிக்கப்பட்டவர்களா, ஆவிக்குரியவர்களா, ஜெபிக்கிறவர்களா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. எத்தனை பவுன் நகை போடுறாங்க, எத்தனை ஆயிரம் சம்பளம் வாங்குறாங்க, இதை பார்க்கக்கூடாது. அதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. அழியாதனா இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களே அழியாதது. ஆக ரட்சிப்பு அனுபவம். ஒரு லேவியன் ஒரு லேவி பெண்ணை விவாகம் பண்ணினான். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவர்களை விவாகம் பண்ணும் பொழுது அந்த வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா.